வணக்கம் மீனராசி அன்பர்களே. அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிற 4 பேர் அவருக்கு நீங்க நன்றியே சொல்லி ஆகணும். ஏன்னா சுக்கிரன் தேவகுருவின் இடத்து அசுரகுரு உட்கார்ந்துருக்கிறார். அந்த அசுரகுரு உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறது யாரை வச்சிருக்கிறார் பாருங்க, சனீஸ்வர பகவானை தன்னுடன் வைத்து இருக்கிறார். ராகு அப்படிங்கிற அந்த ஸ்வர்ணபனு அப்படிங்கிற தலை அப்படின்னா அவர் அசுரனின் தலை அப்படி உட்கார்ந்துருக்குது. அதே போல புதன் புத்தி இவரும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி எல்லாரையும் சேர்த்து ஒன்றா வச்சு உங்களோட அப்படி நிற்கிறது பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறது கஷ்டம் தானுங்களே. ஒருத்தர் பெருசாக வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்படுவாங்க, ஒருத்தர் எதுவாக இருந்தாலும் நமக்கு மெதுவாக தான் செய்யணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவார், ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது, என்னன்னு தீர்வு பேசணும் அப்படின்வார். இப்படி மனசுக்குள்ள அத்தனை போராட்டங்களையும் ஒருங்கே அமைத்து, இதுக்கு வேற பிலாசபிக்கலாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கேது கண்ணிலேருந்து உட்கார்ந்து பார்க்குறார். நான் நேராக பார்த்துட்டு இருக்கிறேன், குருவுடைய அனுகிரகத்தினாலே நான் செய்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்துட்டு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே உங்களுடைய சகோதர ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறதுனாலே உங்கள் சகோதரர்கள் சொல்வதை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படி வரக்கூடிய சின்ன சைக்கிளிக் மேட்டர்லாம் போயிட்டு இருக்குது. எல்லாம் சிறுதுரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவான். அப்படி யார் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு டோன் கொடுக்குற ஒரு சினாரியோவில் உங்களுடைய ராசியிலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டார். அதனால் சந்திராஷ்டமம் முடிஞ்சு உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துலேருந்து கிளம்புறார். 8, 9, 10ன்னு அப்படி கொஞ்சமாக நிதானமாக சந்திரன் பூவா ஆரம்பிச்சிடுவார். 5க்குரியவர். அதனால் வாரத்தில் முதல் 2-3 நாளைக்கு உங்கள் குழந்தைகள் உங்கள் சொன்ன பேச்சு கேட்காம படிக்காமல் கொஞ்சம் ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறமா படிக்கிறதெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மூடுனாலும் அவங்க மூட மாட்டாங்க, அந்தளவு படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசி நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 6க்குரியவர் உட்கார்ந்துருக்கிறதுனால கொடுத்த கடன் வசூலாகிடும். நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை, அவங்களா கொடுத்துட்டு போயிடுவாங்க. வழக்குகள் எல்லாம் நல்ல தீர்ப்புகள் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதிரிகள் உங்களை கண்ட ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்காக தான் 2ஆம் இடத்துக்காரரும் 5ல் அமர்ந்திருக்கிறார். 2, 5 தொடர்பு. அவர் 12ஆம் இடத்து பாருங்கன்னா வெளிநாட்டு வர்த்தக ரிலேட்டடாக குழந்தைகள் படிப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் சிறு பயணங்கள் உண்டு, அதனால் கொஞ்சம் அலைச்சல் சோர்வு எல்லாம் உண்டு. இடம் மாறுதல்கள் உண்டு. ஆஃபீஸ்லேயுமே சின்ன டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வரும், சம்பள உயர்வுடன் கூடிய இடம் மாறுதல்கள். அதனால் பொருளாதாரத்தில் சின்ன வளர்ச்சி, பெண்கள் அளவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது அமையிறது. கல்வியில் நல்ல அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ரெகக்னேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, ரேட்டிங்லாம் நல்லா கிடைக்க போகுது. அதுவும் நிறைய புதிய ஐடியாஸ் நிறைய மண்டைக்குள்ள வரும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வார்த்தை தடிச்சு போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. வேகமாக பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டு, அது நிதானமாக பேசினாலும் அழுத்தமாக ஆணித்தரமாக பேசுவதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆணித்தரமாக இருக்கக்கூடிய அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை எடுத்து கரெக்டாக போடுங்க. அந்த சினாம்சஸ் கரெக்டாக இருக்கணும். அது ஹெவி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. சின்ன வேர்டாக சொன்னாலும் நறுக்கு தரிசாமல் இருக்கணும். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். அப்படி டியூன் பண்ணி வைத்து கொண்டீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் என்ன இவர் வந்தார், எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருப்பார், நம்ம திட்டிகிட்டு இருப்பார் அப்படின்னு தோணிவிடும். அதனால் அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சூப்பராக அமையும்.
6ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் இந்த வாரத்திலே உங்களை அப்படியே உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வமானது காளி, துர்க்கை, சக்தி. இந்த தெய்வங்களை வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே வளங்கள் பெருகும். அப்படி வணங்கும் போது நீங்கள் போய் செம்பருத்தி, அரளி இல்லைன்னா சிகப்பு கலர் ரத்த புஷ்பங்கள் சொல்லக்கூடிய புஷ்பங்களை சார்த்தி விட்டு வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல குழந்தைகளுடைய வளத்தையும் நலத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல சீரத்தையும் கொடுக்கும், புதிய சொத்துக்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனாலே இந்த பலன் உங்களுக்கு நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.